கூட்டத்திற்குள் நுழைந்த சூரிய கட்சி இப்ப குழப்பத்தை உருவாக்குறேன் என்று சொல்லிக்கொண்டே போன ரிப்போர்ட்டர், நான் சொல்லாத உடனே நீயே கேட்ட அப்படியே சொல்ல முடியும்? என்ன பிரச்சாரம்? நான் சொல்லாத உடனே நீ கேட்டு சொல்லி பிரச்சாரம் சொல்ல முடியா? குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என்று தகாத முறையில் கேள்வி கேள்வியா? தேராத கேள்வியா? கேள்வியை கேட்காத. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாநில பொதுக்குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்றது. இதில் சூரிய கட்சி ரிப்போர்ட்டருக்கு தாறுமாறாக கேள்வி கேட்க வேண்டும் என்று மேலிடத்திலிருந்து உத்தரவு வந்ததாக தெரியப்படுகிறது. இதனால் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அக்கட்சி தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன் அவர்களிடம் அந்த இடத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வியை வம்பாக ரிப்போர்ட்டர் கேட்க, அக்கட்சி தேசிய தலைவரான காதர் மொஹிதீன் அவர்கள் ரிப்போர்ட்டரை லெஃப்ட் ரைட் வாங்கினார். இதனால் தேவையில்லாம பெரிய மனுஷனை வம்புழுத்துட்டோமோ என்று அப்செட் ஆகி இருக்கிறார் அந்த சூரிய கட்சி ரிப்போர்ட்டர். நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டே அப்படி பாய், நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நீங்க கற்பனை பண்றதுக்கு பதில் சொல்லணுமா? அப்புறம் சொல்லாத சொல்லி எப்படியா? சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? இல்லையா? நான் சொல்லாத உடனே நீ கேட்டு என்ன பிரச்சாரம்? நான் சொல்லாத உடனே விடியா? இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு ஓட்டு போடுவது சொல்லிங்க. அது தப்பா நீங்களா கற்பனை பண்ணி கேட்கறது. கலைஞர் ஆட்சி இல்லங்க, நீங்களா கற்பனை பண்ணி கேட்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்துல 5 கடமை இருக்கு. 6வது கடமை ஜனநாயகத்திலே ஓட்டு போடுவது என்று சொன்னேனே தவிர திமுக அப்படி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா எப்படி? நீங்களா கற்பனை பண்ணி ஒரு கேள்வியை கேட்டா எப்படி சார்? எப்ப சொன்னது? சமூக வலைதளத்துல எந்த வலைதளம் வந்தது? நீங்களா கற்பனை பண்ணி கேட்டா சொன்னதை உங்களுக்கு இஷ்டத்துக்கு மாத்தி 6வது கடமையாக ஜனநாயகத்திலே ஓட்டு போடுவதை கருத வேண்டும் என்று நான் சொன்னேன். என்ன இறந்து போயிட்டார்ல பெரியவர் இஸ்லாஸ் இருக்கணும், அவருடைய கூட்டத்தில் தான் சொன்னேன். முஸ்லிம்களுக்கு 5 கடமை இருக்கு. 6வது கடமையாக ஓட்டு போடுவது ஜனநாயகத்தில் கடமை, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அப்பொழுது அந்த திமுக இருந்தோம். திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு ஓட்டு போடுவது 6வது கடமை என்று நான் சொல்றதும் இல்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னதா அப்படி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டே அப்படி பாய், நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நீங்க கற்பனை பண்றதுக்கு பதில் சொல்லணுமா? அப்புறம் சொல்லாத சொல்லி எப்படியா? சொல்லாத சொல்லி நீ கேட்டா எப்படி சொல்ல முடியும்? இல்லையா? நிறுத்தியா? நான் சொல்லாத உடனே நீயே கேட்ட அப்படியே சொல்ல முடியும்? என்ன பிரச்சாரம்? நான் சொல்லாத உடனே நீ கேட்டு சொல்லி பிரச்சாரம் சொல்ல முடியா? நான் சொல்லாத உடனே நீ கேட்டு என்ன பிரச்சாரம்? நான் சொல்லாத உடனே விடியா? கேள்வியா? தேராத கேள்வியா? தனமான கேள்வியை கேட்காத. எல்லாம் சொல்லாத விடு. திமுக கூட்டணியில இடம்பெற இயலாதுன்னு சொல்லிட்டீங்க, தீர்மானம் போட்டு. ஆமா. இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்கீங்கன்னா, தேர்தல் வரும்போது தேர்தல் வருதுல்ல, நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், உள்ளாட்சி தேர்தல் வரும் பொழுது அப்பொழுது தேர்தல் கூட்டணி அறிவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இடைத்தேர்தல் வருதுல்ல, இடைத்தேர்தல் வரும் பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ஒரு குழப்பமும் கிடையாது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்பது தமிழ் மக்களுடைய விருப்பம், எங்களுடைய விருப்பம் அதுதான். அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக எங்கள் சார்பிலும் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறோம். இந்த அமைச்சரவையில் நாங்கள் இடம்பெற்ற பிறகு அந்த அமைச்சரவை செய்யக்கூடிய அனைத்து நல்ல காரியங்களும் தொடர வேண்டும் என்றுதான் விரும்புவோம். அப்படிப்பட்ட ஆட்சி நாங்கள் இருக்கிற காரணத்தினால் மட்டுமல்ல, இந்த நல்ல ஆட்சி இன்று இருப்பது போல் நாளையும் தொடர்ந்து நீடித்து இருக்க வேண்டும், மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற காரணத்தினாலே இந்த ஆட்சி தொடர்வதற்கு, இந்த ஆட்சி எல்லா துறையிலும் வெல்லுவதற்கு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என்றாலும், சட்டமன்ற தேர்தல் என்றாலும், இடைத்தேர்தல் என்றாலும், பாராளுமன்ற தேர்தல் என்றாலும் இந்த ஆட்சி
வெற்றி பெறுவதற்கு தொடர்வதற்கு எல்லா வகையிலும் நாங்கள் ஒத்துழைப்போம். அதற்கான முடிவுதான் இப்போது எடுத்திருக்கிறோம். அதாவது தேர்தல் கூட்டணி, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அந்த கூட்டணிக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பெயர் இதுவரை தாவைக்காவ சார்பாக எந்த பெயரும் சூட்டப்படவில்லை. அப்படி சூட்டப்படாத அந்த தேர்தல் கூட்டணியில் நாங்கள் தொடர்கிறோம். பெயர் வந்தபோது அந்த பெயரை பயன்படுத்துவோம். இடைத்தேர்தலில் வந்து வாய்ப்பு கேட்பீங்களா சார்? இப்ப நடக்கக்கூடிய இடைத்தேர்தல் வாய்ப்பு எங்களுக்கு எங்கே வசதி இருக்கோ அங்கே கேட்போம். எங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நிச்சயமா கேட்போம். ஆனா உள்ளாட்சியில் 12,620 உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் போது அந்த உள்ளாட்சி தேர்தலில் மாநகராட்சி என்றாலும் நகராட்சி என்றாலும் முஸ்லிம் சமுதாயம் எங்கு நெருக்கமாக இதுவரை இருந்திருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் தலைவராக இருந்திருக்கிறோம், துணைத் தலைவராக இருந்திருக்கிறோம், மேயராக இருந்திருக்கிறோம், துணை மேயராக இருந்திருக்கிறோம். அந்த வாய்ப்பு கடந்த காலத்தில் எங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட வாய்ப்பை நிச்சயமாக தமிழக வெற்றி கழக கூட்டணியோடு சேர்ந்து நாங்கள் நிச்சயமாக பெறுவோம். அதற்காக பாடுவோம். இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு ஆட்சி பொறுப்பேற்று. எப்படி சார் தமிழ்நாட்டில் இருக்கு? தமிழ்நாட்டில் 1 மாதமாக இருக்கக்கூடிய ஆட்சி எல்லா சமுதாய மக்களும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அங்கங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் ஆட்சி, இந்த ஒரு அரசாட்சி நிச்சயமாக சுமூகமாக தீர்த்து கொண்டிருக்கிறது. சுமூகமாக தீர்த்து வைப்பார் என்று நம்புகிறேன்.